வெல்கம் டு கோவின் எக்ஸ்பிரஸ். இப்போ இந்த கிளாஸில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா ஃபிசிக்ஸு, அதாவது இயற்பியலில் 2 சாப்டர் நம்ம பார்க்க போகிறோம். அது சிக்ஸில் செகண்ட் டேர்மில் நமக்கு மொத்தம் 2 பாடம் கொடுத்துருக்காங்க. வெப்பம் மற்றும் மின்னியல். ஓகேங்களா, 2 பாடம் இருக்குது. இப்போ இந்த 2 பாடத்தை தான் நம்ம என்னென்ன இம்பார்ட்டன்ஸோ அதை மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்னென்னா வெப்பம், அதாவது 6th செகண்ட் டேர்ம் சயின்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, வெப்பம். ஓகேங்களா, வெப்பத்தில் என்னென்ன இம்பார்ட்டன்ஸ்னு என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சூரிய ஒளியை தருகிறது என நமக்கு தெரியும், அது வெப்பத்தையும் தருகிறதா? சூரிய ஒளியில் சிறிது நேரம் நின்று விட்டு உனது தலையை தொட்டுப்பார், சூடாக உள்ளதா? ஆம், சூரியன் ஒளியோடு வெப்பத்தையும் தருகிறது. இதனால் தான் கோடைவெளியில் வெற்றுக்கால்களுடன் நடப்பது தினம். இதெல்லாம் சும்மா ஒரு பேசிக் தான். ஓகேங்களா, உராய்தல்னா என்ன? மின்சாரம் பற்றி படிக்கலாம். மின்னோட்டம் ஒரு கடத்தியின் வழியாக பாயும் பொழுது வெப்பாற்றல் உருவாகிறது. மின் நீர் சூடேற்றி, மின் இஸ்திரி பெட்டி, மின் வெப்பக்கலன் போன்றவை இந்த தத்துவத்தில் இயங்குகிறது. ஓகேங்களா, மின்னோட்டம். அடுத்து வெப்பம். எல்லா பொருள்களிலும் மூலக்கூறுகளால் அதிர்விலோ அல்லது இயக்கத்திலோ உள்ளன. அவற்றை நம் கண்களால் பார்க்க இயலாது. பொருட்களை வெப்பப்படுத்தும் பொழுது அதில் உள்ள மூலக்கூறுகளின் இந்த அதிர்வும் இயக்கமும் அதிகரிக்கின்றன. அதோடு பொருளின் வெப்பநிலையும் உயர்கிறது. ஓகேங்களா, வெப்பனோட டெஃபினேஷன் என்னென்னு பார்க்கலாம். வெப்பம் என்பது ஒரு பொருளின் வெப்பநிலையை உயரச் செய்து மூலக்கூறுகளை வேகமாக இயக்க வைக்கக்கூடிய ஒரு வகையான ஆற்றல். அதுதான் வெப்பம்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அடுத்து வெப்பம் என்பது ஒரு பொருள் அல்ல, அது இடத்தினை ஆக்கிரமிப்பதில்லை. ஒளி மற்றும் மின்சாரத்தினை போல இதுவும் ஒரு வகை ஆற்றல். ஓகேங்களா, வெப்பத்தின் எஸ்ஐ அலகு என்னது? ஜூல். கலோரி என்ற அலகும் வெப்பத்தை அளக்க பயன்படுகிறது. ஓகேங்களா, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஒரு பொருளில் அடங்கியுள்ள மூலக்கூறுகளின் இயக்க ஆற்றல் தான் வெப்பம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, வெப்பத்தின் எஸ்ஐ அலகு ஜூலு. இதுக்கு இன்னொரு பேர் கலோரி என்ற அலகும் வெப்பத்தை அளக்க பயன்படுத்தப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அடுத்து இது ரொம்ப முக்கியமானதில்லை. அடுத்து வெப்பநிலை பற்றி பார்க்கலாம். வெப்பநிலைனா என்ன? ஒரு பொருள் எந்த அளவு வெப்பமாக அல்லது குளிர்ச்சியாக உள்ளது என்பதை அளவிடும் அளவுக்கு வெப்பநிலை என்று பெயர். வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு கெல்வின் ஆகும். வெப்பத்தின் அலகு இங்கே பார்த்தோம் பார்த்தீங்களா? வெப்பத்தின் எஸ்ஐ அலகு ஜூலு, வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு கெல்வின். ஓகேங்களா, இது செல்சியஸ், ஃபாரன்ஹீட் போன்ற பிற அலகுகள் ஆகும். ஓகேங்களா, செல்சியஸ் என்பது சென்டிகிரேட் எனவும் அழைக்கப்படுகிறது. செல்சியஸ் சின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? செல்சியஸ் என்பது சென்டிகிரேட் எனவும் அழைக்கப்படுகிறது. வெவ்வேறு வெப்பநிலையில் உள்ள இரு பொருள்கள் ஒன்றையொன்று தொடும்போது வெப்பமானது எந்த திசையில் பாய்கிறது என்பதை அவற்றின் வெப்பநிலை நிர்ணயிக்கிறது. ஓகேங்களா, அடுத்து இந்த டேபிளை நம்ம முக்கியமாக பார்க்கலாம். ஓகேங்களா, ஆப்பிரிக்காவில் உள்ள லிபியாவில் 1922ஆம் வருடத்தில் ஒரு நாள் காற்றின் வெப்பநிலையானது 59 டிகிரி செல்சியஸ் என கணிக்கப்பட்டிருக்கிறது. அண்டார்டிகா கண்டத்தில் வெப்பநிலை தான் உலகிலேயே மிக குறைந்த வெப்பநிலையாக அளவிடப்பட்டுள்ளது. ஓகேவா, அண்டார்டிகா கண்டத்தில் இருக்கிற வெப்பநிலை தான் மிக குறைவான வெப்பநிலை அப்படின்னு சொல்கிறாங்க. இதாவது 59 டிகிரி செல்சியஸ் கணக்கிடப்பட்டிருந்துன்னு சொல்கிறாங்க. அதாவது ஆப்பிரிக்காவில் ஒரு நாள் காற்றின் வெப்பநிலை 59 டிகிரி செல்சியஸ். இது என்னது? அது தோராயமாக -89 டிகிரி செல்சியஸ் கணக்கிடப்படுகிறது. இது அண்டார்டிகாவில் இருக்கிறது. குறைவாக இருக்கும் பொழுது எதிர்குறி மைனஸ் உபயோகப்படுத்தப்படுகிறது. நீரின் உறைநிலை 0 டிகிரி செல்சியஸ் என கணக்கிடப்படுகிறது. நீரின் உறைநிலை என்னதுன்னா 0 டிகிரி செல்சியஸ். ஓகேங்களா, நீரானது 0 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் பனிக்கட்டியாகவும் மாறுகிறது என்றால் -89 டிகிரி செல்சியஸ் என்பது எந்த அளவுக்கு குளிராக இருக்கும் என்பதை சிந்தித்துப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, நமது உடலின் சராசரி வெப்பநிலை இது 37 டிகிரி செல்சியஸ் ஆகும். நமது உடலின் சராசரி வெப்பநிலை அது 37 டிகிரி செல்சியஸ். ஓகேங்களா, காற்றின் வெப்பநிலை 15 டிகிரி செல்சியஸ் முதல் 20 டிகிரி செல்சியஸ் அளவில் இருக்கும் பொழுது நமது உடல் குளிர்ச்சியாக தோன்றுகிறது. எத்தனை டிகிரி செல்சியஸ் இருக்கும்போது நம்ம உடல் குளிர்ச்சியாக இருக்குன்னா 15 டிகிரி செல்சியஸ்லேருந்து 20 டிகிரி செல்சியஸ் முடியலும். அதே ஓகேங்களா, இது அது சராசரி உடல் வெப்பநிலையானது 37 டிகிரி செல்சியஸ். இதுக்கு மேலே போகும்போதோ தான் நம்மளுக்கு காய்ச்சல் வரும். ஓகேங்களா, அடுத்து வெப்பம் மற்றும் வெப்பநிலை இதுக்கு வேறுபட்ட காரணிகள் என்னென்னு சொல்லி பார்க்கலாம். வெப்பநிலையானது ஒரு பொருளில் உள்ள அணுக்கள் அல்லது மூலக்கூறுகள் எவ்வளவு வேகத்தில் இயங்குகின்றன அல்லது அதிர்கின்றன என்பதை பொறுத்தது. வெப்பமானது எதுனா வெப்பநிலையை மட்டுமல்ல, ஒரு பொருளின் எவ்வளவு மூலக்கூறுகள் உள்ளன என்பதையும் பொறுத்தது. ஓகேங்களா, அடுத்து வெப்பநிலையானது மூலக்கூறுகளின் சராசரி இயக்க ஆற்றலை குறிப்பிடும் ஓர் அளவீடு. வெப்பமானது அப்பொருளில் அடங்கியுள்ள மூலக்கூறுகளின் மொத்த இயக்க ஆற்றலை குறிப்பிடும் ஒரு கருவின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அடுத்து
வெப்ப ஆற்றலை நாம் கலோரியில் அளவிடலாம். 1 கிராம் நீரின் வெப்பநிலையை 1 டிகிரி சென்டிகிரேட் உயர்த்தப்படும் போது உயர்த்த பயன்படும் வெப்ப அளவு தான் கலோரின்னு சொல்கிறாங்க. இப்போ கலோரினா என்னென்னு நம்ம பார்க்கணுன்னா, வெப்ப ஆற்றலை நாம் கலோரியில் அளவிடலாம்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? 1 கிராம் நீரின் வெப்பநிலையை 1 டிகிரி சென்டிகிரேட்டு உயர்த்த பயன்படும் அளவு தான் கலோரின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஓகே, அடுத்து வெப்ப பரவுதல் என்னென்னு பார்க்கலாம். நீர் மட்டமும் வெப்பநிலையும் ஒரு ஒப்பீடு. வெப்பநிலையானது வெப்ப ஆற்றல் பாயும் திசையை நிர்ணயிக்கிறது என்பதை நாம் அறிவோம். நீர் உயரமான பகுதியில் இருந்து தாழ்வான பகுதிக்கு பாய்வதைப் போல வெப்ப ஆற்றலானது உயர்ந்த வெப்பநிலையில் உள்ள பொருளிலிருந்து குறைந்த வெப்பநிலையில் உள்ள பொருளுக்கு கடத்தப்படுகிறது. ஓகேங்களா? நீரானது உயரமான இடத்திலிருந்து பள்ளத்தை நோக்கி பாயும். அது எந்த பக்கம் நீர் அதிகமாக உள்ளது, எந்த பக்கம் நீர் குறைவாக உள்ளது என்பதை பொறுத்ததல்ல. அது குட்டையிலிருந்து பெரிய நீர்த்தேக்கத்துக்கும் பாயலாம், அல்லது நீர்த்தேக்கத்திலிருந்து குட்டையை நோக்கியும் பாயலாம். நீர் மட்டமே நீர் பாயும் திசையை தீர்மானிக்கிறதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து இது நமக்கு தேவைப்படாது. ஓகேங்களா? வெப்பநிலை மற்றும் வெப்பம் பாயும் திசையை தீர்மானிக்கிறது, இது மேக்ஸிமம் அவ்வளோக்கு தேவையில்லை. திண்ம பொருட்கள் விரிவடைதல், இதுவும் நமக்கு அந்தளவுக்கு தேவையில்லை. நீள் மற்றும் பரும விதி. வெப்பத்தினால் ஒரு பொருளின் நீளத்தில் ஏற்படும் அதிகரிப்பு நீள் விரிவு என்றும், பொருளின் பருமனின் ஏற்படும் அதிகரிப்பு பரும விரிவு என்னும் அழைக்கப்படுகிறது. ஓகேங்களா? அடுத்து என்ன? வெப்ப விரிவின் பயன்கள். மர சக்கரத்தின் விட்டமானது இரும்பு வளைவின் விட்டத்தை விட சற்று பெரிதாக இருக்கும். எனவே இரும்பு வளையத்தை மர சக்கரத்தின் மீது மிக எளிதாக பொருத்த இயலாது. இரும்பு வளையத்தை முதலில் உயர்ந்த வெப்பநிலைக்கு வெப்பப்படுத்தப்பட வேண்டும். வெப்பத்தினால் இரும்பு வளையம் விரிவடையும். இப்பொழுது எளிதாக மரச்சக்கரத்தின் மீது இரும்பு வளையத்தை பொருத்த முடியும். பிறகு இரும்பு வளையத்தை குளிர்ந்த நீர் கொண்டு உடனடியாக குளிர்விக்கும் பொழுது இரும்பு வளையம் உடனடியாக சுருங்குகிறது. எனவே இரும்பு வளையமானது மரச்சக்கரத்தின் மீது மிக இறுக்கமாக பொருந்துகிறது. ஓகேங்களா? இது மேக்ஸிமம் நமக்கு தேவைப்படாது. ஓகே, அடுத்து சமையலறை மற்றும் ஆய்வகங்களில் பயன்படுத்தும் கண்ணாடி பொருட்கள். போரோசிலிகேட் கண்ணாடியால் பைரெக்ஸ் கண்ணாடி உருவாக்கப்படுகிறது. நம்ம கண்ணாடி சமையலறை மற்றும் ஆய்வகங்களில் பயன்படுத்துகிறதுல கண்ணாடி டம்ளர், அது எப்படின்னா போரோசிலிகேட் கண்ணாடியால் இதுக்கு பைரெக்ஸ் கண்ணாடி உருவாக்கப்படுகிறது. ஓகேங்களா? இந்த கண்ணாடி பொருட்களை வெப்பப்படுத்தும் போது மிக மிக குறைவாக விரிவடைகிறது. எனவே இவற்றில் விரிசல் ஏற்படுவதில்லை. ஓகேங்களா? அடுத்து மின்சார கம்பி. மின் கம்பங்களுக்கு இடையே உள்ள மின்சார கம்பியானது கோடை காலத்தில் தொய்வாகவும் குளிர்காலங்களில் நேராகவும் இருக்கின்றது. இதற்கான காரணம் வெப்பம் அதிகமாக உள்ள பொழுது உலோகங்கள் விரிவடைகின்றன, குளிர்காலங்களில் உலோகம் சுருங்குகின்றது. எனவே பருவநிலைக்கேற்ப மின்சார கம்பியின் நீளத்தில் ஏற்படும் மாற்றத்தை கணக்கிட்டு மின் கம்பங்களின் மின்சார கம்பியை சற்று தொய்வாக பொருத்தப்படுகிறது. ஓகேங்களா? ஓகே, அவ்வளோதான். இது பேசிக்காக வெப்பநிலையோட வெப்பம் அப்படிங்கிற ஒரு சாப்டரோடைய பேசிக் தான் 6th மேக்ஸிமம் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்து செகண்ட் சாப்டர் மின்னியல். மின்னியல்னால் என்ன? ஓகேங்களா? நம் அன்றாட வாழ்வில் நாம் மின்சாரத்தை பயன்படுத்துகிறோம். நமக்கு மின்சாரம் எங்கிருந்து கிடைக்கிறது, அது எவ்வாறு வேலை செய்கிறது என்பதை என்றாவது வியந்திருக்கிறோமா? மின்சாரம் இல்லாத ஒரு நாளை நம்மால் கற்பனை செய்ய முடியுமா? இதெல்லாம் பேசிக் தான். ஓகேங்களா? அடுத்து மின் மூலங்கள். ஓகேங்களா? அடுத்து அனல் மின் நிலையம். இங்கே பாருங்கள், இதிலிருந்து தான் சாப்டர் ஸ்டார்ட் ஆகுது. தமிழகத்தின் முக்கியமான மின் நிலையங்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், முக்கியமான ஒரு டாபிக். அனல் மின் நிலையம் எங்கே இருக்குது? கடலூர் மாவட்டத்தில் நெய்வேலியில் இருக்குது. ஓகேங்களா? திருவள்ளூர் மாவட்டத்தில் எண்ணூர், மொத்தம் 2 இதில் இருக்குது. ஓகேங்களா? நீர்மின் நிலையங்கள் சேலம் மாவட்டத்தில் மேட்டூர், திருநெல்வேலி மாவட்டத்தில் பாபநாசம். ஓகேங்களா? நீர்மின் நிலையம். அடுத்து அணுமின் நிலையம் எங்கே இருக்குன்னா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கல்பாக்கம், திருநெல்வேலி மாவட்டத்தில் கூடங்குளம். ஓகேங்களா? அடுத்து காற்றாலை எங்கே இருக்குன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள ஆரல்வாய் மற்றும் திருநெல்வேலி மாவட்டத்தில் கயத்தாறு. இது ரொம்ப ரொம்ப சூஸ் த பெஸ்ட் ஆன்சரில் நமக்கு கேட்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. இன்னொரு டைம் பார்க்கலாம். அனல் மின் நிலையம் 2 பிளேஸில் இருக்குது. கடலூரில், நெய்வேலியில், திருவள்ளூரில் இருக்க, எண்ணூரில் இருக்குது. நீர்மின் நிலையம் இருக்குது சேலம் மாவட்டத்தில் மேட்டூரில், திருநெல்வேலி மாவட்டத்தில் பாபநாசம். அணுமின் நிலையம் காஞ்சிபுரத்தில் உள்ள கல்பாக்கம், திருநெல்வேலியில் உள்ள கூடங்குளம். அடுத்து காற்றாலை எங்கே இருக்குன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆரல்வாய்மை மற்றும் திருநெல்வேலி மாவட்டத்தில் கயத்தாறு. ஓகேங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? இப்போ அனல் மின் நிலையம்னா என்ன? அனல் மின் நிலையங்களில் நிலக்கரி, டீசல் அல்லது வாயுக்களை எரிப்பதன் மூலம் கிடைக்கும் வெப்ப ஆற்றலால் நீராவி உருவாக்கப்படுகிறது. இந்த நீராவியால் டர்பைன் இயக்கப்படுகிறது. டர்பைன் இயங்கும் பொழுது இரு மின்காந்தங்களுக்கு இடையில் வைக்கப்பட்டுள்ள கம்பி சுருள் சுழல்வதால் உருவாகும்
மின்காந்த தூண்டலால் மின்சாரம் உருவாக்கப்படுகிறது. இது வெப்ப ஆற்றலானது மின் ஆற்றலாக மாற்றப்படுகிறது. வெப்ப ஆற்றல் மின் ஆற்றலாக மாற்ற பயன்படுத்திக்கிறதுனா அனல் மின் நிலையம் தான். அடுத்து நீர்மின் நிலையம். நீர்மின் நிலையங்களில் அணைக்கட்டிலிருந்து பாயும் நீரால் டர்பன் சுழற்றப்பட்டு மின்சாரம் உருவாக்கப்படுகிறது. இங்கு இயக்க ஆற்றல் மின் ஆற்றலாக மாற்றப்படுகிறது. நீர்மின் நிலையங்கள் அதிக காலம் இயங்கக்கூடியவை அல்லது சிக்கனமானவைன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இது என்ன சொல்கிறாங்க பாருங்கள். அடுத்து அணுமின் நிலையம். அணுமின் நிலையம்னா என்ன? அணுமின் நிலையங்களில் அணுக்கரு ஆற்றலை கொண்டு நீரானது கொதிக்க வைக்கப்படுகிறது. இதனால் உருவாகும் நீராவியை கொண்டு டர்பைன் இயக்கப்படுகிறது. டர்பைனின் இயக்கத்தால் மின்சாரம் உருவாக்கப்படுகிறது. இங்கு அணுக்கரு ஆற்றலானது இயக்க ஆற்றலாக பின் மின்னாற்றலாக மாற்றப்படுகிறது. ஓகேங்களா, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அணுக்கரு ஆற்றலானது இயக்க ஆற்றலாகவும் பின் மின்னாற்றலாக மாற்றப்படுகிறது. ஓகேங்களா. அடுத்து காற்றாலை நிலையங்கள். காற்றாலைகளில் காற்றின் ஆற்றலால் டர்பன் சுழற்றப்படுகிறது. இதன் மூலம் மின்சாரம் உருவாக்கப்படுகிறது. இங்கு இயக்க ஆற்றல் மின் ஆற்றலாக மாற்றப்படுகிறது. ஓகேங்களா. மின்கலன் என்பது வேதியாற்றலை மின்னாற்றலாக மாற்றும் ஒரு கருவியாகும். நேர் மற்றும் எதிர்மின் அயனிகளை தரக்கூடிய வேதி கரைசல் மின்பகுதியாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அதில் இருவேறுபட்ட உலோக தகடுகள் மின்முனைகளாக பொருத்தப்பட்டு மின்கலன்கள் உருவாக்கப்படுகிறது. வேதிவினைகள் மூலம் ஒரு மின்முனை நேர்மின் வாயாகவும் மற்ற மின்முனை எதிர்மின் வாயாகவும் செயல்பட்டு மின்சாரத்தை தருகிறது. ஓகேங்களா. அடுத்து முதன்மை மின்கலன்கள். முதன்மை மின்கலன்கள் என்னன்னா, இவ்வகை மின்கலன்கள் மீண்டும் மின்னேற்றம் செய்ய இயலாது. எனவே இவற்றை ஒரு முறை மட்டுமே பயன்படுத்த இயலும். பொதுவாக முதன்மை மின்கலன்கள் சிறிய உருவ அளவுகளில் மட்டுமே தயாரிக்கப்படுகிறது. எடுத்துக்காட்டு சுவர் கடிகாரம், கை கடிகாரம், ரோபோ பொம்மைகள் ஆகியவற்றில் பயன்படுத்தப்படும் மின்கலன்கள். அதாவது பேட்டரின்னு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா. இப்போ கிளாக்குக்கு நம்ம பேட்ரி பயன்படுத்துவோம். கை கடிகாரத்துக்கு நம்ம பேட்ரி செல் போடுவோம் தெரியுங்களா. ரோபோ பொம்மைகளுக்கு நம்ம செல் போடுவோம். அதெல்லாம் முதன்மை மின்கலன்கள்னு சொல்கிறாங்க. அடுத்து துணை மின்கலன்கள். துணை மின்கலன்கள் என்ன? துணை மின்கலன்கள் என்பது பலமுறை மின்னேற்றம் செய்து தொடர்ந்து பயன்படுத்தக்கூடியது. ஒரு முறை பயன்படுத்த பின்பு மீண்டும் மீண்டும் மின்னேற்றம் செய்யப்பட்டு தொடர்ந்து மின்னோட்டம் உருவாக்கப்படுகிறது. துணை மின்கலன்களில் உருவளவு அதன் பயன்பாட்டை பொறுத்து சிறிதாக அல்லது பெரிதாக இருக்கும். கைபேசியில் பயன்படுத்தப்படும் துணை மின்கலன்களின் அளவு உள்ளங்கை அளவு சிறிதாகவும், கனரக வாகனங்களான மகிழுந்து மற்றும் பேருந்து போன்றவற்றில் பயன்படுத்தப்படும் துணை மின்கலன்கள் பெரிதாகவும் கடினமானதாகவும் இருக்கும். ஓகேங்களா. இது பாருங்கள், முதன்மை மின்கலன்னா பேட்ரி, செல்லு இதெல்லாம் துணை மின்கலன்கள்லாம் எது? மொபைலில் போடுற பேட்ரி அண்டு லாரிக்கெல்லாம் யூஸ் பண்ணாங்க. லாரி, பஸ்ஸு இதுக்கெல்லாம் பேட்ரி வச்சுருப்பாங்க. அதுதான். ஓகேங்களா. மின்கல அடுக்கு. மின்கல அடுக்குன்னா என்ன? 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மின்கலன்களை இணைத்து மின்கல அடுக்கு உருவாக்கப்படுகிறது. மின்கல அடுக்கு என்பது பல மின்கலன்களின் தொகுப்பாகவும் சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஓகே, அடுத்து இங்கே பாருங்கள். எச்சரிக்கை. மின்சார தொடர்பான சோதனைகள் அனைத்தும் டார்ச் விளக்கு அல்லது வானொலி பெட்டியில் பயன்படுத்தப்படும் மின்கலன்களை கொண்ட செய்யப்பட வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் உன் வீட்டிலோ அல்லது பண்ணையிலோ அல்லது பள்ளியிலோ உள்ள மின்சாரத்தை கொண்டு எந்த சோதனையும் செய்து பார்க்கக்கூடாது. ஒரு அவேர்னஸ் கோஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. மின்னியல் எளிய மின்சுற்று, தொடர் மின் இணைப்பு, பக்க இணைப்பு மின்சுற்றுன்னு 2 இருக்குது. ஓகேங்களா. முதன்மை மின்கலன்கள் பாருங்கள், ஒரு முறை மட்டும் பயன்படுத்தக்கூடியவை. துணை மின்கலன்கள் பாருங்கள், மின்னேற்றம் செய்து மீண்டும் மீண்டும் பயன்படுத்தக்கூடியவை. இணைப்பு கம்பினா என்ன? இது மின் கடத்திகளால் உருவாக்கப்படுகிறது. மின் கடத்தா பொருள்களால் மூடப்பட்டிருக்கும். ஓகேங்களா. அடுத்து மின்சுற்று. ஓகேங்களா. மின்சுற்று என்பது மின்கலத்தின் நேர்முனையிலிருந்து எதிர்முனைக்கு மின்னூட்டம் செல்லும் தொடர்ச்சியாக மூடிய பாதையாகவும் சொல்கிறாங்க. ஓகேங்களா. மின்சுற்று பொதுவாக உருவாக்கப்படுகிறது. மின்கலன்கள் அல்லது மின்கல அடுக்கு மின்னோட்டத்தை தரும் மூலம். இணைப்பு கம்பிகள் மின்னோட்டத்தை எடுத்து செல்ல. மின்விளக்கு போன்ற மின்னாற்றலை பயன்படுத்தும் அமைப்பு. சாவி மின்னோட்டத்தை தேவையான போது செலுத்தவோ நிறுத்தவோ பயன்படும் அமைப்பு. இது மின்சுற்றின் எப்பகுதியிலும் இணைக்கப்படலாம். ஓகேங்களா. இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த டயக்ராமில் கொடுத்ததுக்குண்டான எக்ஸ்ப்ளனேஷன் இது. திறந்த மின்சுற்று. ஒரு மின்சுற்றில் சாவியானது திறந்த நிலையில் ஆஃப் இருந்தால் அந்த மின்சுற்றில் மின்னோட்டம் செல்லாது. அத்தகைய மின்சுற்று திறந்த மின்சுற்று எனப்படும். இதில் மின் விளக்கு ஒளிராது. மூடிய மின்சுற்றுனா இங்கே இருக்கு பாருங்கள். ஒரு மின்சுற்றில் சாவியானது மூடிய நிலையில், அதாவது ஆன் நிலையில் இருப்பின் அந்த சுற்றில் மின்னோட்டம் பாயும். எனவே மின்விளக்கு ஒளிரும். இது மூடிய மின்சுற்று எனப்படும். ஓகேங்களா. அடுத்து மின்சுற்றின் வகைகள் எளிய மின்சுற்று, தொடர் இணைப்பு, பக்க இணைப்புன்னு சொல்கிறாங்க. எளிய மின்சுற்றுனா என்ன? எளிய மின்சுற்றுனா ஒரு சாவி, ஒரு மின்கலம், ஒரு மின்விளக்கு மற்றும் இணைப்பு கம்பி கொண்டு உருவாக்கப்படும்
மின்சுற்று எளிய மின்சுற்றுன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு சாவி, ஒரு மின்கலம், ஒரு மின்விளக்கு மற்றும் இணைப்பு கம்பி, இதில் 4மே இருந்தால் அது வந்து எளிய மின்சுற்று. அடுத்து தொடர் இணைப்பு மின்சுற்றுனா என்ன? ஒன்றுக்கும் மேற்பட்ட மின் விளக்குகள் தொடராக இருக்குமாறு சாவி, மின்கலம் மற்றும் இணைப்பு கம்பிகள் மூலம் இணைக்கப்படும் மின்சுற்று தொடர் இணைப்பு மின்சுற்று எனப்படும். இந்த மின்சுற்றில் ஏதேனும் ஒரு மின் விளக்கு பழுதடைந்தாலும் மின்சுற்று தொடரில் உள்ள அனைத்து விளக்குகளும் அணைந்துவிடும். இப்போ நம்ம திருவிழாவுக்கு வந்து சீரியல் போடுறாங்க பார்த்தீங்களா, அது வந்து தொடர் இணைப்பு மின்சுற்றுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அடுத்து பக்க இணைப்பு மின்சுற்றுனா என்ன? ஒன்றுக்கும் மேற்பட்ட மின் விளக்குகள் இணையாக இருக்குமாறு சாவிகள், மின்கலங்கள் மற்றும் இணைப்புகள் மின்கம்பிகள் கொண்டு உருவாக்கப்படுவது பக்க இணைப்பு மின்சுற்று எனப்படும். இந்த மின்சுற்றில் ஏதேனும் ஒரு மின் விளக்கு பழுதடைந்தாலும் அந்த இணைப்பில் மற்ற விளக்குகள் எரியும். எனவே வீடுகளில் பக்க இணைப்பு மின் முறையே பின்பற்றப்படுகிறது. வீட்டில் வந்து ஒரு பல்பு வந்து கரண்ட் போகலைன்னா எல்லா பல்பும் ஆஃப் ஆகுதா? இல்லை, அந்த ஒரு பல்பு மட்டும் தான் ஆஃப் ஆகும். அது வந்து பக்க இணைப்புன்னு சொல்கிறாங்க. திருவிழாவில் பயன்படுத்துகிற வந்து சீரியல் பல்ப்ஸ் வந்து தொடர் மின்சுற்றுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அடுத்து ஈல் என்ற அந்த டயக்ராம், அந்த பாக்ஸில் இருக்கிற கொஷின் பாருங்கள். ஈல் என்னும் ஒரு வகை மீன் மின்சாரத்தை உருவாக்கும் திறன் கொண்டது. இவை மின்னதிர்வை வெளியிட்டு எதிரிகளிடமிருந்து தங்களை காத்து கொள்ளவும் தங்களது உணவை பிடிக்கவும் செய்கிறது வந்து ஈல். ஓகேங்களா. அடுத்து அம்மீட்டர். அம்மீட்டர்னால் என்ன? அம்மீட்டர் என்பது ஒரு மின்சுற்றில் பாயும் மின்னோட்டத்தின் அளவை அளவிடும் கருவியாகும். இக்கருவியானது சுற்றில் தொடர் இணைப்பில் இணைக்கப்பட வேண்டும். அம்மீட்டர் எந்த இணைப்பு? தொடர் மின் இணைப்பு. ஓகேங்களா. அடுத்து மின்பொருள்களின் குறியீடு. இதெல்லாம் குறியீடுங்க. பெரிய செங்குத்து மின்கலத்தில் எப்படின்னா பெரிய செங்குத்து கோடு நேர்முனையாகவும் சிறிய செங்குத்து கோடு எதிர்முனையாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கும். இது வந்து லெஃப்ட்டில் இருக்கிறது வந்து ப்ளஸில் இருக்குது பார்த்தீங்களா, அது நேரு. இது இந்த பக்கம் மைனஸில் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து எதிர். அதே மாதிரி தான் தொடர் மின்கலங்களை அந்த மாதிரி திறந்த வெளியினா ஓப்பனில் இருக்கும். தொடுசாவி செயல்படாத நிலை ஆஃப், மூடை நிலைனா க்ளோஸ்டாக லைனாக இருக்கும். ஓகேங்களா. மின் விளக்கு ஒளிர விலைனா இப்படி இருக்கும். மின் விளக்கு ஒளினா மேலே இங்கே பாருங்கள், அந்த சிம்பிள்ஸ் வருது பாருங்கள். மின் சாதனைகளை இணைக்க பயன்படுவதுன்னா இதுதான் கனெக்டிவிட்டி. ஓகேங்களா. அடுத்து மின் கடத்திகள் மற்றும் அரிதிர் கடத்திகள் சொல்லுவாங்க. மின்சார கம்பியை வெட்டி பிரித்து பார்க்கும் பொழுது உள்ளே உலோகத்தால் ஆன கம்பியும் அதன் மேல் பகுதியில் வேறு ஒரு மின் கடத்த பொருளால் ஆன உரையும் இருப்பதை காணலாம். ஓகேங்களா. இங்கே போய் ஒயர் இருக்குங்க பார்த்தீங்களா, இதுக்கு மேலே பிளாஸ்டிக்கில் அந்த ஒயர் கனெக்ட் ஆகிருக்கும். பொருள்கள் தன் வழியே மின்னூட்டத்தை செல்ல அனுமதிக்கப்படுகின்றவோ அவற்றை நாம் மின் கடத்திகள் என அழைக்கப்படுகிறோம். அதாவது கடத்தில் மின்னூட்டங்கள் பாயும் விதமே மின்னோட்டம் சொல்லுவாங்க. அவ்வாறு எந்தெந்த பொருட்கள் தன் வழியே மின்னூட்டத்தை செல்ல அனுமதிக்கின்றதோ அவை மின் கடத்திகள்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. எடுத்துக்காட்டு இருந்த உலோகத்திலான தாமிரம், இரும்பு, அலுமினியம் மற்றும் மாசுபட்ட நீர், புவி போன்றவை. ஓகேங்களா. அடுத்து அரிதிர் கடத்திகள் என்ன? மின் கடத்தா பொருட்கள் தான் சொல்லுவாங்க. பிளாஸ்டிக்கு, கண்ணாடி, மரம், ரப்பர், பீங்கான், எபோனைட் போன்றவையெல்லாம் மின் கடத்தா பொருள். ஓகேங்களா. அடுத்து ஒருவருக்கு மின் அதிர்ச்சி ஏற்பட்டால் அவற்றை காப்பாற்றுன பாதுகாப்பு நடவடிக்கைகள் என்னன்னு பார்க்கலாம். மின் அதிர்வு ஏற்பட காரணமான மின் இணைப்பை அணைக்கவும், சாவியிலிருந்து இணைப்பை துண்டிக்கவும், மின் கடத்தா பொருட்களை கொண்டு அவற்றை மின் கம்பியின் தொடர்பிலிருந்து தள்ளவும், அவருக்கு முதலுதவி தந்து அருகிலுள்ள மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லவும். இது வந்து ஃபஸ்ட் எய்டு மாதிரி தான் சொல்கிறாங்க. அடுத்து மேலும் அறிந்து கொள்வோம் பாருங்கள். தாமஸ் ஆல்வா எடிசன் பிப்ரவரி 11, 1847 முதல் அக்டோபர் 18, 1931 வரை ஒரு அமெரிக்க கண்டுபிடிப்பாளர்னு சொல்கிறாங்க இவர். ஓகேங்களா. இவர் 1000க்கும் மேற்பட்ட உபயோகமான பொருட்களை உருவாக்கியுள்ளார். அவற்றில் பல வீடுகளில் பயன்படுத்தக்கூடியவை. மின் விளக்கை கண்டுபிடிப்பதற்காக நாம் அவரை பற்றி போற்றுவோம். மின் விளக்கை கண்டுபிடித்தது யார்? தாமஸ் ஆல்வா எடிசன். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இதில் 2 லெசன் பார்த்துருக்கோம். அதாவது 6th செகண்ட் டேர்மில் சயின்ஸு, இயற்பியல், அதாவது ஃபிசிக்ஸில் 2 சாப்டர் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது என்ன? வெப்பம் மற்றும் மின்னியல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல். இப்போ இதை நம்ம தொடர்ந்து இந்த டாபிக்ஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு போகலாம். புக்ஸ் ரிலேட்டடாக தான் எல்லா கொஷின்ஸும் நமக்கு கேட்பாங்க. மேக்ஸிமம் புக்கை ஃபோக்கஸ் பண்ணி நம்ம ஒவ்வொரு சாப்டராக கம்ப்ளீட் பண்ணுவோம். நீங்கள் தொடர்ந்து என்னுடைய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். உங்களுக்கு ஏதாவது டவுட்னா எனக்கு கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.